பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல ராஜியா நடிக்கிற ஷாலினி வந்து அதை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PS2ல ராஜியா நடிக்கிற ஷாலினி வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து திடீர்னு சீரியலை விட்டு விலகுறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்தது. அதுக்கு அவங்களே முன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ரூமரை தேவையில்லாத பரப்பாதீங்க, நான் அதில் ஷாலினியாவே நான் உங்கள் ராஜியாவே அதில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கதாநாயகி ஷோவில் இன்ட்ரடியூஸ் ஆகி ரன்னர் அப் வாங்கின நம்ம ராஜி வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. அதில் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் மாமியாரோட அந்த கேர் அண்ட் லவ் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாநாயகியோட ஃபினாலையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த கதாநாயகி ஷோவில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு வந்து நான் வரணும்னு சொல்லி வரப்போ நான் ரொம்ப யோசித்தேன். அது மட்டும் கிடையாது, இங்கே வந்து ஆடிஷனில் கலந்துக்கிறப்ப இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு நான் போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். பட் என் ஹஸ்பண்ட் தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் கிராஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் நான் ரன்னர் அப் வாங்கினப்ப இதுக்கு முழுக்க காரணம் என்னுடைய மாமியார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இந்த கதாநாயகி ஷோ முடிகிற வரைக்கும் சென்னையில் செட்டில் அப்போது என்னை வந்து என் ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் அப்புறம் மாமியார் எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க. ரன்னர் அப் வாங்கினப்ப என் மாமியார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அடையாத என்னுடைய ஆசை விருப்பத்தை என்னுடைய மருமக அச்சீவ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் PhD படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது என்னால் முடியல. பட் அவள் என்ன விருப்பப்படுறாளோ அதை அவள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் நான் அவளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பிக் பாஸ்க்குள்ளே நுழையிற மாதிரி இருந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு மிஸ் ஆனதுனால அவங்க மறுபடியும் இந்த ஷோவில் கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, PS2ல அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமேல அவங்களோட யதார்த்தமான நடிப்பால் அவங்க எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது, ரொம்ப ஒரு ஒரு குட் டச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க.